மனுஷன் நம்பிக்கையை இழக்க தேவையில்லை. என்ன நடந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நிராசை அடைய எந்த அவசியமும் இல்லை. இதைத்தான் சொல்றோம் உண்மையான பலம்னு. இதுதான் உண்மையான பலம். என்ன ரொம்ப நல்லவங்க கூட நம்பிக்கையை இழந்து போயிடுறாங்க. ஆனா மனுஷனின் உண்மையான பலம் தன்னைத்தானே அறிந்து கொள்வது, தன் இதயத்தை நன்றியால் நிரப்பிக் கொள்வதுதான். மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க? என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? இதுவும் அதே விஷயம்தான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்த விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. இது சுலபமான வேலை இல்லை. ஏன்னா முழுமையா 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 உங்க உள்ள நிரம்பி இருக்கு மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு. ஆனா ஒருபோதும் இதை நீங்க யோசிப்பதில்லை, கடவுள் என்னை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு. யார் உங்களை படைச்சாரோ அவர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாரு? என்ன நினைச்சிருப்பாரு? என்ன புரிஞ்சுட்டீங்க? என்ன நினைச்சிருப்பாரு? எப்ப நீங்க நம்பிக்கையை இழக்கிறீங்களோ என்ன நினைச்சிருப்பாரு? எப்ப நீங்க துன்பம் அடைறீங்களோ, யார் இவ்வளவு சுகங்களை உங்களுக்குள்ள போட்டிருக்காரோ, எப்ப நீங்க துன்பம் அடைவீர்களோ அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஏன்னா எந்த விஷயத்தையும் நீங்க பாருங்க, கீதையை பாருங்க, ராமாயணத்தை பாருங்க, கடவுள் எங்கேயும் இப்படி சொல்லல நீங்க இதை செய்துதான் ஆகணும்னு. இல்ல, அர்ஜுனனுக்கு கீதையில புரிய வைக்கிறாரு. ஆனா தேர்ந்தெடுக்க வேண்டியது அர்ஜுனன் தான். என்ன செய்யணுமோ அதை தேர்ந்தெடுப்பது அர்ஜுனனுடைய பொறுப்பு தான். அர்ஜுனன் சொன்னா நான் யுத்தம் செய்ய மாட்டேன். கடவுள் இப்படி சொல்லல, யுத்தம் செய்யாட்ட நான் உன்னை கொன்னுடுவேன், நீ சண்டையிடணும். இல்ல, புரிய வச்சாரு. அவருடைய அறிவுரை புரிஞ்சிச்சு. அப்பொழுது எடுத்தான் பானங்களை. தேர்ந்தெடுப்பத எப்பொழுதும் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு. கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ளாரு இந்த வண்டி, இந்த மனித உடல், இந்த வாழ்க்கை.